பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கோரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணை நேரத்தில் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி மட்டுமே நாம் பார்ப்போம். நம் கண்களை உயர்த்தி நமக்கு ஆசீர்வாதம் தருகின்ற ஆண்டவரை நோக்கி உற்று பார்ப்போம். அவர்தாமே அன்று சீஷர்களுக்கு தம்முடைய ஆவியை அனுப்பி பலப்படுத்தினதைப் போல இன்றும் நமக்கும் ஆவியானவரை நிறைவாய் கொடுத்து மகிமையான மேகமாய் வந்து நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கண்களை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, நம்முடைய இருதயத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆவியானவரை தந்து எங்களை ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதியும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரை நீர் தாரும். கையளவு மேகம்தான் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தது சுவாமி. மழையை, நிறைவான மழையை கொடுத்தது. அதே போல இன்று உம்முடைய ஆவியானவரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆவியானவரை நேரத்தில் நாம் வரவேற்போம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் தயாராவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில் கலந்திருக்கீங்க. ஆமென். என் உணர்வுல, என் உடையில, என் உணர்வுல, என் நடத்தையில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே.
ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. இப்பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் அவரை துதிப்போம். மூவொரு தெய்வமாய் நாம் அருகில் வந்த நற்கருணை நாதரை நாம் துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய போகிறவரை நாம் துதிப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை தர நமக்கு முன்பாக சென்ற ஆவியானவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நீ மட்டுமே எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கவுமே துதிக்கிறோம். எங்களுக்கு நல்லவராய் இருந்து எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறதற்காகவுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தருபவராய் இருக்கிறதற்காகவுமே துதிக்கிறோம். எங்களை நீர் தூக்கி எடுத்த கிருபைக்காகவுமே துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதற்காகவுமே துதிக்கிறோம். தாயை போல ஆட்சி தேற்றுகிறதற்காகவுமே துதிக்கிறோம். தந்தையை போல அரவணைக்கிறதற்காகவுமே துதிக்கிறோம். ஒரு நண்பனை போல கூடவே வருகிறீரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய யோசனையற்ற நேரங்களில் எங்களுக்கு நல்ல யோசனைகளை கொடுத்து எங்களை நீர் பலப்படுத்துகிறீரே, அதற்காகவுமே துதிக்கிறோம். எங்களுடைய பலவீனமான நேரங்களில் உம்முடைய பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை அரவணைத்து எங்களை அப்பா நீர் எந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் எங்களை நீர் அரவணைத்து பாதுகாக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் 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 உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு நீர் வெற்றியை மட்டுமே தருகிறவராய் இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கென்று புது வாழ்வை நீர் கொடுக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். உம்மிடத்தில் வரும்பொழுது எல்லாம் புதிதாய் மாறுகிறதே சுவாமி, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் விடுதலையை தரப்போறதற்காக உம்மை துதிக்கிறோம். நாம் அனைவரும் சகோதரரோடு இணைந்து இந்த பாடலை நாம் விசுவாசமாக உற்சாகத்துடன் பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இயேசு விடுதலை தந்தால் தான் மெய்யான விடுதலையே. இயேசு விடுதலை தந்தால் தான் மெய்யான விடுதலையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. கடவுளின் ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை. ஆமென் ஆமென். கடவுளின் ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே,
இதுதான் உண்மையே. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. ஆமென், ஆமென். சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தையே தான், இதுதான் உண்மையே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தையே தான், இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. புது வாழ்வினை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. ஆமென். நாம் இயேசு எப்படிப்பட்டவராம்? நமக்கு புது வாழ்வினை, புது உற்சாகத்தை, புது பலனை கொடுக்கிறவராய் அவர் நம் அருகில் வந்து நிற்கிறார் என்பதை நாம் உணர்வோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் நற்கருணை நாதரிடத்தில் அமர்ந்திருக்கிற அவருடைய சமூகத்தில் முழந்தால் படியிட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கண்ணீர் விடும் பொழுது, அவர் நம் அருகில் வந்து நம்மை ஆற்றி தேற்றுகிறார் இருக்கிறதுக்கு அவரை துதிப்போம், அவரை துதிப்போம், அவரை துதிப்போம். வாயை திறந்து அவரை துதிப்போம், கைகளை உயர்த்தி நாம் துதிப்போம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளில் மகிழ்பவர். நம்முடைய துதிகளில் அவர் மகிழ்ந்து நம்முடைய விடுதலை கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே நாம் அனைவரும் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை தருகிறவராக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வெற்றியை தருகிற இருக்கிறதுக்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அபிஷேக நாதராய் இருக்கிறதுக்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிறவரை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யாருமற்ற நிலையில் இருக்கின்ற எங்களோடு இருந்து எங்களுக்கு நீர் பலன் ஆசீர்வாதம் அனைத்தையும் தருகிறவர் இருக்கிறதுக்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம். இரக்கம் காட்டும் தெய்வமாய் இருக்கிறதுக்காக துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வார்த்தையாகி மனு உருவானவர் இன்றைய நாளில் எங்களோடு வார்த்தையால் நீர் பேசினீரே, அதற்காக துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வாக்கு தத்தங்களின் தெய்வமாய் இருக்கிறதே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாக்கு தத்தம் கொடுத்து எங்களை அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அப்பா நீர் எங்கள் அருகில் இருந்து ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை வழி நடத்துகிறீரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகின்றீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. எங்கள் கடன் பிரச்சனைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இருக்கின்ற எல்லா தடைகளையும் எடுத்து போடும்படியாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் இடைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா பாவங்களையும் எடுத்து போடும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற பிஸ்னஸை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற வியாபாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாவற்றையும் தகப்பனே, எங்களுடைய எல்லாவற்றையும் தகப்பனே, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம்
அப்பா, நீர் எங்களுக்கென்று கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுவாமி உமக்கே அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே. படிக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அனைவருக்கும் நீரே தகப்பனே நல்ல சுகத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. வயதானவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா. ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவரும் உண்மையும் உத்தவமாய் உமக்கென்று உம்முடைய நாமத்திற்கென்று அவர்கள் ஊழியம் செய்ய நீர்தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தையாக இருக்க நீர்தாமே உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஊழியர்கள் ஒவ்வொருவரை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நீர் அனைவரையும் சுவாமி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நேரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் என்ன தேவையோடு இந்த நற்கருணை ஆதரிடத்தில் அப்பா இந்த நேரத்தில் அப்பா இந்த யூடியூப் மூலியமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கின்றோம். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரை. பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரை. இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்த அனைத்தும் நம்முடைய ஆண்டவர் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ந்து ஆர்ப்பரித்து இந்த பாடலை பாடும் பொழுது நமக்கு எல்லா விடுதலையும் ஆண்டவர் கொடுப்பார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த பாடலை அறிக்கை பாடுங்கள். ஆண்டவர் நிச்சயம் 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 உங்களுடைய வாழ்வில் அவர் அதிசயம் அற்புதத்தை நிகழ்த்துவார். ஆமேன். ஒவ்வொரு நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் உற்சாகமாய் பாடுங்கள். உற்சாகமாய் பாடுங்கள். சகோதரருடன் இணைந்து பாடி 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்னவர். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இணைந்து பாடும் பொழுது அனைவர் மத்தியிலும் அவர் இறங்கி வந்து அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடன் 4ஆம் ஆளாக உலாவி வந்த ஆவியானவர் இன்றும் நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் ஆவியானவர் இறங்கி வந்து நம் அனைவரையும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து நம்ம தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை சுழித்து வைத்தார், தூரம் போகினும் உண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை சுழித்து வைத்தார், தூரம் போகினும் கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது சிறுவை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர்
வந்து சொந்தமாகி இயேசுவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு நீர் சொந்தம் என்று அப்பா நாங்கள் விசுவாசிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த இடம் முழுவதும் ஆவியானவரால் நிரப்பி நாங்கள் கேட்ட ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீ செவி சாய்த்து எங்கள் ஒவ்வொருவரை நிறைவு ஆசிர்வதித்தீர் என்று நாங்கள் ஆனந்தமாய் உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய் முழுமையாய் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் அனைத்து காரியங்களையும் எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா இருளையும் எடுத்து போட்டு எங்களுக்கு ஒளியின் ஆண்டவர், நீர் ஒளியான வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையை நிறைவாய் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.